நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரிப்போர்ட்ஸ். இப்போ நீங்கள் ஃபுல்லாக சேல்ஸ் பில்லாம் பண்ணிட்டீங்க, ரெஸ்டாரண்ட்டுக்கான பில்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அது ரிப்போர்ட்ஸ் பார்க்குறதுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ் ஆப்ஷன் இருக்குது. மல்டிபிள் ரிப்போர்ட்ஸ் ஆப்ஷன் இருக்குது, தேவைக்கு எதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக நமக்கு வச்சுருக்கிறது ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட். நீங்கள் பிஸ்னஸ் லொக்கேஷன் வைஸ் பிரித்து பார்த்துக்க முடியும். டேட்ஸ், பர்டிகுலர் டேட்டா, வீக்கா, மந்த்தா, இயரா, இல்லை கஸ்டமர் ரேஞ்ச் வேணுமா, அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ டிபெண்ட் அப்பான் யுவர் நீட்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி உள்ள ரிப்போர்ட்ஸ் காட்டும். நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா ப்ராஃபிட் லாஸ் ரிப்போர்ட்லேயே பை ப்ராடக்ட், ஒரு ப்ராடக்ட் வைஸ், ஐட்டம் வைஸ் நமக்கு என்ன லாபம் கிடைச்சுன்னு பார்க்கலாம். கேட்டகரி வைஸ் பார்க்கலாம். இந்த பர்டிகுலர் டேட்ஸில் இந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம பார்க்க முடியும். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஃபில்டர் மேலே அப்ளை பண்ணால் தான் இங்கே ரெஃப்ரெஷ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் லொக்கேஷன் வைஸ் பார்க்குறதோ, இல்லை பில் வைஸ் பார்க்குறதோ, இல்லை டேட், ஒரு வீக்கில் உள்ள டேட் இல்லை பர்டிகுலர் டேட் வச்சு சூஸ் பண்ணணுமோ அதை பார்க்கணும்னா அடுத்து ப்ராஃபிட் பை கஸ்டமர். நெக்ஸ்ட் டே பை டே, இந்த ஒரு வாரத்தை எடுத்து இந்த வாரத்தில் எப்படி போச்சு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் பார்க்குறது. ஸோ இந்த மாதிரி ப்ராஃபிட் லாஸ் பார்த்துக்கலாம். இது இல்லாமல் இதை நீங்கள் ஜஸ்ட் பர்ச்சேஸ் சேல் இன்ஃபர்மேஷன் மட்டும் பார்க்கணும்னா அதுக்கான ரிப்போர்ட்டிங் இருக்குது. சேம் கேஸ் தான் உங்களுக்கு ஃபில்டர் கொடுத்துக்கிறோம். ஓவரால் இன்ஃபர்மேஷனாக எவ்வளோ பர்ச்சேஸ் எவ்வளோ சேல்ஸ் இருக்குங்க டிஃபரன்ஸ் பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட்டு டேக்ஸ் ரிப்போர்ட். டேக்ஸ் ரிப்போர்ட்டில் இன்புட் டேக்ஸ் அப்படின்னா பர்ச்சேஸ் டேக்ஸு, அவுட்புட் டேக்ஸ்னால் வந்து சேல்ஸ் டேக்ஸு, எக்ஸ்பென்ஸுக்கு நார்மலாக நம்ம எக்ஸ்பென்ஸ் பண்ணுற மற்ற ரெண்டலாக இருக்கலாம், எம்ப்ளாயி சேலரி ஆக்கலாம், டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் ஆக்கலாம், இந்த மாதிரி என்ன சார்ஜஸ் இல்லை என்ன அமௌண்ட் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அந்த இன்ஃபர்மேஷன் இதில் வந்துடும். ஸோ ஒன்ஸ் இது முடிஞ்சிடுச்சு அப்படின்னா நீங்கள் டிஃப்ரெண்ட் ஸ்டாக் ரிப்போர்ட்ஸ் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ண போகலாம். ஸ்டாக் ரிப்போர்ட் வைஸ் பார்க்கலாம். உங்கள் ஹிஸ்ட்ரிஸ் கூட பார்க்க முடியும், எப்போ இந்த பில் ஆச்சுங்கிறது பார்க்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஐட்டம் இருக்குது அப்படின்னா அந்த ஐட்டமோட மொத்த ஹிஸ்ட்ரியும் பார்க்கலாம். எப்போ ஆட் பண்ணோம், அதுக்கு மல்டிபிள் ப்ரைஸிங் இருக்கா, என்ன சினாரியோ அப்படிங்கிறது எல்லாமே பார்க்க முடியும். டேட் வைஸ் நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ ரிப்போர்ட்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், தேவைக்கு எதுவுமே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஐட்டம் வைஸ் ரிப்போர்ட் பார்க்கலாம், ப்ராடக்ட் வைஸ் ரிப்போர்ட் பார்க்கலாம். ப்ராடக்ட் சேல்ஸு பர்ச்சேஸ் பார்த்து டிஃபரன்ஸ் பார்த்துக்கிறோம். பேமெண்ட் ரிப்போர்ட், அந்த பில் ஹிஸ்ட்ரி ரிலீஸ் பண்ணுறாங்கல்ல அதை பேஸ் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லாத்துக்குமே ஃபில்டர் மேலே வச்சுருக்கோம். நம்ம ஃபில்டரில் நீங்கள் கஸ்டமர் வைஸோ, இல்லை பிஸ்னஸ் லொக்கேஷன் வைஸோ, இல்லை பேமெண்ட் மெத்தட் வைஸோ, இல்லை கஸ்டமர் குரூப் நம்ம கிரியேட் பண்ணுறப்போம்ல அது வைஸாக இருந்தாலோ, இல்லை டேட்டா ரேஞ்ச் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் 5 days 10 days வேணுமா, அந்த மாதிரி ரிப்போர்ட் இருக்குமா, ஸோ இந்த மாதிரி என்ன மாதிரி வேணுமோ அந்த ஃபில்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபில்டர் எல்லா ஃபீல்டுக்குமே அப்ளை ஆகும். ஸோ ரிப்போர்ட்ஸ் இங்கே பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் சர்வீஸ் ஸ்டாஃப் ரிப்போர்ட். சர்வீஸ் ஸ்டாஃப் ரிப்போர்ட்டுங்கிறது நார்மலாக ஆர்டர் எடுத்தாங்கல்ல ஸ்டாஃப்ஸ், அந்த இன்ஃபர்மேஷன் பார்க்குறது, லைன் ஆர்டர் எடுத்த இன்ஃபர்மேஷன் பார்க்குறது, இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் பண்ணி நம்ம பார்க்குறதுக்கு இந்த ஆப்ஷன் வச்சுருக்கோம். இதில் நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்க முடியும். பார்த்தீங்கன்னா இந்த மந்த் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க, எப்படி பண்ணிருக்காங்க, இல்லை பர்டிகுலர் வீக் எந்த பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, டெம்பரரி ஜாபாக இருந்திருப்பாங்க அப்போ அந்த டைமுக்கு எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்துக்க முடியும். ஸோ சர்வீஸ் ஸ்டாஃப்ங்கிற ரிப்போர்ட் பார்த்துக்கலாம். ஆக்டிவிட்டி லாக், உங்களோட என்ன ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணாலும், ஒரு ஐட்டம் ஆட் பண்ணுறீங்க, கிரியேட் பண்ணுறீங்க, டெலிட் பண்ணுறீங்க, ஒரு பில் ரைஸ் ஆகுது, அதில் அப்டேட்ஸ் ஆகுது, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு இங்கே நோட்டிஃபிகேஷன் இங்கே வந்திருக்கும். நீங்கள் பில் பண்ணதில் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். நெக்ஸ்ட் டேபிள் வைஸ் ரிப்போர்ட். ஒரு டேபிளில் நம்ம அந்த டேபிளுக்கு எவ்வளோ நம்ம அந்த பர்டிகுலர் டைமுக்கு லாபம் பார்த்துருக்கோம், அது டேபிள் வைஸாக பார்த்துக்க முடியும். ரிஜிஸ்டர் ரிப்போர்ட்டுங்கிறது நார்மலாக யூசர் வைஸில் அந்த பர்டிகுலர் பர்சன் மொத்த டைமில் எவ்வளோ பில் பண்ணுறாங்க, அவங்களால லாபம் எவ்வளோ வந்துச்சு, என்னென்ன பேமெண்ட் மோடில் வந்துச்சு, என்னென்ன பார்த்துக்க முடியும். எண்ட் ஆஃப் த டே பார்ப்பீங்க, இல்லை இப்போ கணக்கு பார்ப்பீங்க, டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது
கேஷ் இவ்வளோ வந்துச்சு இது வந்துச்சு இவங்க ஹேண்டில் பண்ணும்போது இவ்வளோ வந்துச்சுன்னு சொல்லி பிரித்து பார்க்குறது இருக்குல்ல அந்த மாதிரி அவங்க லாகின் பண்ணும்போது பார்க்குறது ஈஸியாக இருக்கும் ஸோ கணக்கு வழக்கை நீங்கள் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும்